வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி. நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஓரெழுத்து ஒரு மொழி பார்க்க போறோம். பார்ட் ஏல சிலபஸ்ல உள்ளது ஓரெழுத்து ஒரு மொழி பார்க்க போறோம். இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில அதிகபட்சம் 2 கொஸ்டின், இல்லைன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இடம்பெறும். குடும்ப தலைவிகள், வீட்டு வேலை செய்பவர்கள், டிஎன்பிஎஸ்சி நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் அவங்களாம் வந்து என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து இலக்கணத்தை படிச்சுட்டு நீங்க அடுத்தபடியாக புக்கில் உள்ளதை நீங்க படிச்சீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இலக்கணத்தில் மட்டுமே 30 கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போலாம் அதிகபட்சமாக 35க்கு மேலே கேட்குறாங்க. இலக்கணம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டாபிக் வந்து கம்மியாக தான் இருக்கும், மார்க் அதிகமாக கேட்பாங்க. இதில் வந்து இலக்கணங்கிற ஒரு டாப்பிக்கில் மட்டும் நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் எது படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நீங்கள் அப்போ இலக்கண டாபிக் வந்து நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதில் தான் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஓரெழுத்து ஒரு மொழி. இது அதிகபட்சம் கண்டிப்பாக இது எல்லா டிஎன்பிஎஸ்சி தகுதி தேர்வுலையும் இடம்பெறக்கூடிய ஒரு தலைப்பு. அதிகபட்சம் 1 முதல் 2 கொஸ்டின், குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இடம்பெறும். இது 2024 குரூப் 4 கொஸ்டின். ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னன்னா தலைவன். இது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸ்கூல் புக்கில் ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் இருக்கும். ஐங்கிறது தலைவன். இது 2024 குரூப் 4 கொஸ்டின். 2022ல் 2 ஓரெழுத்து ஒரு மொழி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது அவங்களோட லக்க பொறுத்து. சோங்கிறது மதில். இது ஸ்கூல் புக்கில் எங்கே இடம் இருக்கு? சோங்கிறது இங்கே இருக்குது, இந்த இருக்குது. சோங்கிறது மதில். இதில் இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியிலிருந்து கண்டிப்பாக கட்டாயமாக ஒரு கொஸ்டின் இடம்பெறும். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய உரிய பொருளை கண்டறியனா. மாங்கிறது பெரிய என்பது பொருள். இது 6th நியூ புக்லேயே கொடுத்துருப்பாங்க. மாங்கிற ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்குன்னு சொல்லி. சொல்லும் பொருளுங்கிற எல்லா டாப்பிக்லையுமே சொல்லும் பொருள்னு இருக்கும். அதில் ஓரெழுத்து ஒரு மொழியும் தனியாக சின்ன சின்ன டாப்பிக்காக இருக்கிறது மட்டும் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. இங்கே வந்து மாங்கிறதுக்கு மாமரம்னு கொடுத்துருக்காங்க. மாங்கிறதுக்கு பெரிய அப்படின்னு நிறைய பொருள் இருக்குது. அழகு, வண்டு, அழைத்தல், இது மாதிரி நிறைய பொருள் இருக்குது. அதனால் மாமரமும் வரும், பெரியவும் வரும். ஆன்சர் வந்து இதே 2022 குரூப் 2 கொஸ்டினில் பார்த்தோம்னா, நான் இன்னும் ஓரெழுத்து ஒரு மொழியை பொருளை கண்டறிந்து எழுதுனா. நானா நாவு. இங்கே புக்கில் இருந்த இடத்துல இருக்கும்போது நானா நாவு. அதிகபட்சம் 2022ல் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2024 ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்திருக்கு. அடுத்து 2022 குரூப் 2 கொஸ்டின். மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாரும் கேட்டிருப்பாங்க. இது ஒவ்வொரு பாடத்துக்கும் பின்னாடி சொல்லும் பொருளுங்கிற இதில் கொடுத்துருப்பாங்க. மீங்கிறதுனா மேலே அப்படின்னு பொருள் கொண்டுள்ளது. மிஸ் புக்கில் வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில் மீனா வானும் கொடுத்துருப்பாங்க. 2 பொருளுமே வரும். அடுத்து 2019 குரூப் 4 கொஸ்டினில் ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னென்னா அம்பு. மா ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் என்னென்னா பெரிய. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிச்சிருந்தா கூட 2022 குரூப் 4 கொஸ்டினில் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அம்புன்னு இந்த இருக்க ஆன்சர். அடுத்து அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழினா கோ. இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. கோனா அரசன். இந்த ஒரு டாபிக் மட்டும் படித்தா கண்டிப்பாக ஒரு மார்க் வாங்கலாம். 42 ஓரெழுத்து ஒரு மொழி ஷார்ட்கட் போட்டு நல்லா மணியில் ஏற்றி வச்சுக்கோங்க. அப்படியே ப்ரீவியஸ் இயர் ஓரெழுத்து ஒரு மொழி கொஸ்டினாக பார்ப்போம். தமிழ் ஓரெழுத்து ஒரு மொழி டேஸ் உள்ள 42. ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருவது ஓரெழுத்து ஒரு மொழி. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னன்னா ஒழுக்கம். இது நியூ புக்லேயே இருக்குது. இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வந்து இந்த இருக்குது கைங்கிறது ஒழுக்கம்னு. ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னன்னா மகிழ்ச்சி. அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கோ. தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த 2022 குரூப் 4 கொஸ்டினும் சரி, 2024 குரூப் 4 கொஸ்டின்லையும் சரி, இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. இது 2018 கேட்டிருக்காங்க. அதே ரிப்பீட்டடாக 2024 குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டதுன்னா மாங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 6th புக்கில் இருக்கும். அதனால மைண்டில் ஏற்றிருக்காங்க. பெரிய, விலங்கு, அளவு, அழைத்தல் அப்படின்னா பொருள் வரும். தானா தாவுதல், கானா சோலை, பேனா மறை, ஏனா அம்பு. மா ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருளை அறிக்கனா விலங்கு. இது ரிப்பீட்டடாக வருது. தே ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்ந்தெடுக்கனா தேனா கடவுள். சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுகனா மதில். சோனா மதில். பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்கனா கு. இது மூணுமே புக்கில் தான் இருக்குது. கூங்கிறது பூமி. நீங்கள் இருக்குது இந்த இருக்கு. கூங்கிறது பூமி. சேனா உயர்வு. சோனா மதில். தேனா கடவுள். அது இங்கே இருக்குது. இங்கே இந்த இருக்கு. பகை எனும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்கனா பகைனா தூ. தூணா பகை. அங்கங்கே ஓரெழுத்து ஒரு மொழி புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது 42 இல்லாமல் இந்த 42 எழுத்துக்கும் வேறு பொருள் தரக்கூடிய அங்கங்கே இடம்பெற்றிருக்கும். அதையும் நம்ம படிக்கும்போது கவனம் அதெல்லாம் சேர்த்து படிக்கணும். ஏ எனும் ஓரெழுத்து ஒரு மொழி அம்பு குறிக்குது. ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நானா நாக்கு. ஏ எனும் ஓரெழுத்து ஒரு மொழினா அம்பு. பே எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்ந்தெடுக்கனா பேனா மேகம். இதுவும் புக்கில் தான் இருக்குது. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிகனா ஒழுக்கம். சரியான தொடர்களை தேர்ந்தெடு. மறைந்துனா பசி கண்ணை மறைத்தது. இந்த மறைத்ததுன்னா உணவு கண்டதால் பசி மறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் என்னன்னா குரூப் 3. ஓ மதகு நீர் தாங்கும் பலகை. கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னன்னா மதில். குரூப் 3யுமே கிட்டத்தட்ட குரூப் 4 மாதிரி தான். புக்கில் அந்த இருக்குது. ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை. நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.